வயசுல சின்னவன், உனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. நீ இருக்கிறது உங்க அப்பாவோட ஸ்தானம். இப்போ உன்கிட்ட காவேரி பேச வந்தால, வந்த உடனே உன்கிட்ட எப்படிடா என் புருஷனை அடிக்கலான்னு உன் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டிருக்கலாம்ல. ஆனா அவ அப்படி கேட்டாளா? கேக்கல. எதுக்காக கேக்கல? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பா ஸ்தானத்துல இருக்கிற உன்கிட்ட ஒரு மக கேக்குற மாதிரி அவ கேட்டுட்டு போறா. அவ மட்டும் இல்லடா, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை அப்பா ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறாங்க. இத பாரா, நீதாண்டா இந்த வீட்டோட தலைவன். பிள்ளைங்க தப்பு பண்ணா ஒரு அப்பா பொறுத்துதான் போகணும். உன் கோவத்தை எல்லாம் நீ உள்ள அடக்கி வச்சுதான் ஆகணும். இந்த வீட்டோட ஆணி வேறே நீதாண்டா. நீ இருக்கிறன்ற நம்பிக்கையில தான் இந்த வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. உன் மேல அவங்க எல்லாரும் எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு உனக்கே தெரியும்ல. அப்படி பாசமா இருக்கிறவங்க உன்கிட்ட நிறைய எதிர்பார்க்கதான் செய்வாங்க. ஒரு சமயம் கோபம் கூட படுவாங்க. ஏன் உன்னை குறை கூட சொல்லுவாங்க. பாசங்கிறது இது எல்லாம் சேர்ந்ததுதான் தெரியும். உப்பு கூட ஃபங்க்ஷன்ல நடந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு நடந்த கொடுமையை எல்லாம் ஏமா என்கிட்ட சொல்லலன்னு நீ கேட்டல்ல. அப்பவே நான் உன்கிட்ட சொல்லிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? கோவப்பட்டு எல்லார்கிட்டயும் போய் சண்டை போட்டிருப்ப. அப்புறம் என்ன நடந்திருக்கும்? குடும்பம் மொத்தமும் பிரிஞ்சிருக்கும். அதுவோட இப்ப முக்கியம். என்ன நடந்தாலும் இந்த குடும்பம் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும். அதுதான் எனக்கு தேவை. அதனாலதான் மொத்த வலியையும் எனக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் பேசல. நீ அவ்வளவு தூரம் வற்புறுத்தி கேட்டியே, இல்லைன்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். காசு பணம் போனா நம்மளால சம்பாதிச்சுக்க முடியும். ஆனா குடும்பம் உடைஞ்சிட்டா